ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே ஆரம்பிச்சாச்சு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பாட்டி ஊருக்கு வந்திருக்காங்க. ஸோ எனக்கு வந்து அவங்க தான் இன்றைக்கி சமையல் கற்றுக் கொடுக்க போகிறாங்க. நீங்களும் என்னோட சேர்ந்து சமையல் கற்றுக்கோங்க. இன்றைக்கி வந்து என்ன சமையல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட்லி அண்ட் வந்துட்டு வெண்டைக்காய் போட்ட சாம்பார். ஸோ சாம்பார் ரெடி பண்ணுறதுக்காக துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட தக்காளி, வெங்காயம், பூண்டு, கொஞ்சமாக வந்து விளக்கெண்ணெய், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், இது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 4 to 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து பருப்பு வெந்துடும். ஸோ ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க. கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கடைசி வரையே பாருங்கள். அண்ட் வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தவா வச்சாச்சு. தவா ஹீட் ஆன உடனே எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு போட்டுருவாங்க. கடுகு வெடித்த உடனே ஜீரகத்துக்கு கூட கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டாச்சு. ஸோ இது நல்லா வந்து கலர் வந்த உடனே வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. வெண்டைக்காய் வந்து நல்லா வந்து எண்ணெயில் வதங்க வைக்கணும். அப்போ தான் வந்து குழம்பு வளவளப்பு இல்லாமல் இருக்கும். இது கூட மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கின பிறகு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுங்கள். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, இதை மட்டும் போட்டு நல்லா வந்துட்டு அதை ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறப்ப குழம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் நல்லா வந்து மேலே நல்லா கலர் சூப்பராக கொடுக்கும். ஸோ அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய் வந்து வேக வச்சிடலாம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லி தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இட்லி வெண்டைக்காய் சாம்பார். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. வாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பருப்பு ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை நல்லா மேஷ் பண்ணி இது கூட வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பருப்பு நல்லா வந்து கொதி வந்த பிறகு கொஞ்சமாக வந்து புளி கரைச்சி அந்த புளியையும் வந்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. புளியும் வந்து நல்லா கொஞ்சம் வந்து கொதி வந்தால் போதும். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து காயெலாம் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ தான் வந்து உப்பு போட்டிருக்காங்க. உப்பு போட்ட பிறகு மேலே வந்து லைட்டாக வந்து பெருங்காயத்தூள், அந்த பெருங்காயத்தூள் போட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் சாம்பார் பொடி, இது வந்து லாஸ்ட்டாக வந்து சாம்பார் பொடி போட்டோம் அப்படின்னா அந்த குழம்பு வந்து வாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நான் அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டதே. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ சாம்பார் பொடியெல்லாம் போட்டு குழம்பு நல்லா கமகமன்னு ரெடி ஆயாச்சு. இது மேலே வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை கட் பண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு வெண்டைக்காய் சாம்பார் ரெடிங்க. இன்னொரு பக்கம் இட்லியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுவரையும் நான் வெண்டைக்காய் சாம்பார் ட்ரை பண்ணதே கிடையாது. முருங்கைக்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.